தமிழக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் ராஜகண்ணப்பனின் இலாக்காக்களில் மாற்றம். அமைச்சர் பொன்முடிக்கு கூடுதலாக காதி மற்றும் கிராம தொழில்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார் என அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. கோவை மற்றும் மதுரை மாவட்டங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அரசு பேருந்துகளில் மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. உயர தகுதி 160 சென்டிமீட்டரிலிருந்து 150 சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 7,980 ரூபாய்க்கும் 1 சவரன் 63,840 ரூபாய்க்கும் விற்பனை. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். 356வது சட்டப்பிரிவின் கீழ் மணிப்பூரின் அனைத்து அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர் வசம் செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. புதிய வருமான வரி மசோதா மக்களவையில் அறிமுகம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பரிந்துரையை அடுத்து நிதித்துறைக்கான நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. புதிய வருமான வரி மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பாகம் நிறைவு. மக்களவை மார்ச் 10ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை இரு அவைகளிலும் தாக்கல். எதிர்க்கட்சிகள் கடும் அமளியால் பரபரப்பு. சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடவூரில் புல்லட் மாடல் பைக் ஓட்டியதற்காக பட்டியலின கல்லூரி மாணவரின் 2 கைகளை வெட்டிய கொடூரம். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் அருகே 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. மாணவியை கொல்லிமலைக்கு அழைத்த பள்ளி ஆசிரியர் செல்வகுமாரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கருத்து. ஒரு IPS அதிகாரியால் பெண் காவலர்களே பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம். அதிமுகவில் எந்தவித நிபந்தனையுமின்றி இணைய தயார் என OPS அறிவிப்பு. சசிகலா, TTV தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைய விரும்புவதாகவும் தகவல். MGR ஜெயலலிதாவின் மறு உருவம்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நிகழ்ச்சி. செங்கோட்டையன் அதிருப்தியில் உள்ளதால் அவரது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைந்துள்ளதால் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏமாற்றம்தான் மிஞ்சும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டம். வகுப்பாளராக அங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 1ஆம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழுவை இம்மாத இறுதிக்குள் நடத்த திட்டம். சென்னை மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடத்தப்படலாம் என தகவல். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக இளம் வீரர் ரஜத் படிதார் நியமனம். IPL தொடர் நெருங்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.
அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க தவறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாலியல் புகார் வந்தால் உடனே நேரடி ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு. அரசு பணியாளர்களுக்கான விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள பள்ளிக்கல்வித்துறை திட்டம். பாலியல் புகாரில் சிக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் விதிகளை திருத்த முடிவு. கடந்த 3 ஆண்டுகளில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அண்ணாமலையை சமாளிக்க திமுகவின் அடிமட்ட தொண்டனே போதும் என அமைச்சர் சேகர் பாபு காட்டம். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் திட்டவட்டம். திமுகவில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 76ஆக உயர்த்தி தலைமை அறிவிப்பு. 5 மாவட்ட செயலாளர்களின் பதவி பறிப்பு. காங்கிரஸ் தலைவர் எதற்கெடுத்தாலும் பாஜகவை குற்றம் சாட்டுகிறார். திமுகவின் ஏ டீம் தான் காங்கிரஸ் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கடந்த ஆண்டு கவரப்பேட்டையில் பாகமதி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் சிக்கிய விவகாரம். லோகோ பைலட் சுப்பிரமணி மீது எந்த தவறும் இல்லை என ரயில்வே விளக்கம். தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜர். சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் 1 மணி நேரம் சாட்சியம் அளித்த இசையமைப்பாளர் இளையராஜா. முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் சொத்துக்கள் பற்றி தனக்கு தெரியாது என சாட்சியம். திருநள்ளாறு கோயில் பெயரில் போலி இணையதளம் தொடங்கி மோசடி செய்யப்பட்ட விவகாரம். அர்ச்சகர் வெங்கடேஸ்வரரிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம். மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த ஆய்வாளர் சக்திவேல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணியை தரதரவென இழுத்துச் சென்று தாக்கிய ஓட்டுநர். பூந்தமல்லிக்கு செல்லும் பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்டதால் ஆத்திரம். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கு லேப் டெக்னீஷியன் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார். விசாகா கமிட்டி குழு விசாரணை அடிப்படையில் லேப் டெக்னீஷியனை சஸ்பெண்ட் செய்து கல்லூரி முதல்வர் நடவடிக்கை. சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை வழக்கில் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி திட்டம். திருமயம் காவல் ஆய்வாளர், தாசில்தார், துணை இயக்குனர் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்ப முடிவு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவன். துளியும் குற்ற உணர்ச்சியின்றி தப்பி ஓடிய வீடியோ வெளியீடு. நீங்கள் அடிச்சுட்டீங்க, எதுவும் இதாக போச்சுண்ணே. வாங்கினேன் கூட வாங்கினேன். ஸ்பெயினில் உள்ள கடல் பரப்பில் சாந்தமாக உலாவிய கடல் சைத்தான் மீன் அரிதாகவே கடலின் மேல் பரப்பில் காண முடியும் என்பதால் ஆய்வாளர்கள் வியப்பு. கேரள மாநிலம் கோட்டயத்தில் 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவருக்கு ராகிங் கொடுமை. கை கால்களை கட்டி வைத்து கொடுமைப்படுத்திய அதிர்ச்சிகர வீடியோ வெளியீடு.
உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேவியட் மனு தாக்கல். அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. செங்கோட்டையனின் சீனியாரிட்டியை தாங்கள் மதிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. எனவேதான் அவரது கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவும் விளக்கம். மதுரை மாட்டுத்தாவணியில் தோரண வாயிலை இடிக்கும் போது நிகழ்ந்த விபத்தில் பொக்லைன் ஆபரேட்டர் உயிரிழந்த விவகாரம். மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள் 3 சக்கர பேட்டரி குப்பை வாகனத்தை இயக்குவது சட்டவிரோதம். சென்னை மாநகராட்சிக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் கண்டனம். குப்பை வாகனம் மோதி காயமடைந்த சிறுமிக்கு 1,78,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை அருகே தடை செய்யப்பட்ட திமிங்கில உமிழ்நீரை இலங்கைக்கு கடத்த முயற்சி. 6 பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சந்திப்பு. கமல் சாருக்கு தன் அன்பும் நன்றியும் என உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரிய சீமானின் மனு. வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை ஓட்டேரி அருகே ரேஷன் அரிசி கடத்தி மாவு கடை நடத்தி வந்த பெண் கைது. 350 கிலோ ரேஷன் அரிசி, கிரைண்டர் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. கேரள மாநிலம் கொச்சி அருகே மது போதையில் போலீசாருடன் ரகளையில் ஈடுபட்ட இளம்பெண். போலீஸ் வாகன கண்ணாடியை அடித்து நொறுக்கி அட்டகாசம் செய்ததால் கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட கைதி உயிரிழப்பு. அறுவை சிகிச்சையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக தகவல். தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்ட விவகாரம். மனைவி கமலி வேறொருவருடன் பழகி வந்ததால் இரும்பு கம்பியால் தாக்கியதால் மரணமடைந்ததாக கணவர் பரபரப்பு வாக்குமூலம். அமெரிக்காவின் சாண்டியாகோ பகுதியில் கடலில் பாய்ந்து விபத்திற்குள்ளான போர் விமானம். இரண்டு பைலட்டுகளும் வெளியேறிய நிலையில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பெரியாரை விமர்சிக்க எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். சேலத்தில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது. போலி ஆவணம் மூலம் இந்தியாவிற்குள் நுழைந்ததால் போலீசார் நடவடிக்கை. குடும்பஸ்தன் திரைப்படத்தின் கலை இயக்குனர் சுரேஷ் கல்லேரி மாரடைப்பால் மரணம். வீட்டில் இருந்த போது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததால் திரையுலகினர் அதிர்ச்சி. தங்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கப்படும் ரோஜா மலர்கள் ஆன்லைனில் பல மடங்கு விற்பனை கூட்டி விற்பனை. ஓசூர் பகுதியில் ரோஜா மலர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஆதங்கம். தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரவேற்பேன். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த பின்பு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்து. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கணவர் விக்கி கௌஷலுடன் கலந்து கொண்டார் பாலிவுட் நடிகை கேத்ரினா கைஃப். இது தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் நிகழ்ச்சி.